பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ கிருபை, வாக்குத்தத்தமானது கிருபை, தேவன் கொடுத்த கிருபை. தேவன் நமக்கு என்ன செய்கிறார் வாக்கு பண்றாரோ அது அவருடைய கிருபை. அதை விசுவாசா பெற்றுக்கொள்ள முடியும். இது என்ன விசுவாசம்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எனக்கு கிறிஸ்துவினாலே இந்த வாக்குத்தத்தங்களாம் ஆமென்று இருக்குது என்று விசுவாசம் தான். அந்த அப்படியே கிறிஸ்துக்குள் ஆமென்று இருக்குது என்று சொல்லி நாமும் ஆமென்னு சொல்வது என்ன? கிறிஸ்துக்குள் இது எனக்கு ஆமென்று இருக்குதுன்னு சொல்லணும். நான் ஏதோ ஒன்று செய்வதனாலே இது எனக்கு ஆமென் இல்லை, கிறிஸ்துக்குள் இது ஆமென், கிறிஸ்துவ நீதினால எனக்கு ஆமென் இருக்குது, ஆம் என்று இருக்குது என்று நான் சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் தேவனுக்கு மகிமை உண்டாகும் சொல்லி பவுல் அங்கே சொல்றார். இப்போ இப்படி நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும். கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திர கிறிஸ்துக்கு எப்படி தகுதி இருக்குதோ அதே தகுதி எனக்கு இருக்கிறது என்று பிதா என்னை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நாம், கிறிஸ்துக்குள்ளாக நாம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு இந்த வாக்குத்தத்தம் தகுதி உண்டா இருக்குது. ஆக எனக்கு அந்த தகுதி உண்டா இருக்குது என்ற முழு நிச்சயமாய் அதை நாம் நம்பணும். கிறிஸ்துக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தம் ஆமென் இருக்கிறதை நாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தின்படி நடக்கும் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தினாலே அறிக்கை செய்து நாம அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசோடு பொறுமையோடு காத்திருந்து, இப்படி பொறுமையோடு எந்த விசுவாசத்தோடு கிறிஸ்துக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தங்களாம் எனக்கு ஆமென் இருக்கின்ற அந்த விசுவாசத்தோடு நாம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது தான் அது தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்து நீதினாலே, என்னுடைய கிரியையினாலே, நான் ஏதோ ஒன்றை செய்வதனால எனக்கு ஆசீர்வாதம் தருதான்னு சொன்னால் திருப்பி அது கிரியை சார்ந்துடும், பிரமாணத்தை சார்ந்துடும். நான் இதை செய்து பிழைப்பது, ஒரு காரியத்தை செய்வதனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னா அது பிரமாணத்துக்குள்ளே போகிறதா ஆகிடும். திருப்பியும் ஆண்டவர் செய்ததை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதுதான் கிருபை. அப்போ நான் கிருபையை நான் சார்ந்திருக்கிறேன் என்றால், கிருபைக்கு நான் கீழ்பட்டிருந்தால் விசுவாசித்தான் பெற்றுக்கொள். எதை விசுவாசிக்கணும்? கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே இருக்கிறார். வேதத்தில் எல்லாமே கிறிஸ்துக்குள்ள எனக்கு ஆமென் இருக்கிறது. ஆக அதை நான் விசுவாசி நான் சுதந்திரிக்க முடியும்.